ஹாய் டியூட்ஸ், நான் தான் கேடி பிரபா. இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் நேம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பிரெட் ரோல். நல்லா கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்துட்டு ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 ஸ்லைசஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் ஸ்லைசஸோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை இதோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம சைட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா 2 பிரெட் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பிரெட் க்ரம்ஸ்க்கு பத்தாதனால இதெல்லாமே ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துகிட்டு தனியாக ப்ரெட்டெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த சைட்ஸ் எல்லாமே நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சிங் ஜாரில். இப்போது ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நல்லா பீட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜாரில் வச்சு. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். இதை இப்போ நான் பிளேட்டில் கொட்டி காட்டுறேன். இந்தளவு இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போது நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பவுலில் நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்தளவு பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட சில்லி மசாலா, நட்டி, சாட் மசாலா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் 1.5 ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸோட விஷ் தான். உப்பு கொஞ்சம் மீடியமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஓரளவுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி. இப்போது நல்லா க்ளம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நல்லா அதை சப்பாத்தி கட்டில் தேய்ச்சிக்க போகிறோம். நான் இப்போ கிட்டக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பிரெட் க்ரம்ஸு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவும் இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்து நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா லைட்டாக ஓரளவு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் ப்ரெட் வந்து பிஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் லைட்டாக தான் தேய்ச்சிக்கிறேன். நம்ம திக்காக இருக்கிற ப்ரெட் வந்துட்டு கொஞ்சம் தின்னாக ஆக்க தான் நம்ம லைட்டாக அதை தேய்க்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு வெண்ணெய். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் பன்னீர் வந்துட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ப்ரெட்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும்னு. இப்போ நான் லைட்டாக மேலாப்பில் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை நட்டி சில்லி தூள் அந்த மாதிரி எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபுல்லாக சீல் ஆகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பன்னீர் பீஸ் வந்துட்டு வெளில இதாகாமல் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா நான் சீல் பண்ணிட்டேன் இதை. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க டிப்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் பிரெட் க்ரம்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் நல்லா அதை கோட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாமே கோட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக அந்த பிரெட் க்ரம்ஸை மேலே தூவிட்டு நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா பீஸஸுமே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கோட் பண்ணாத நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ நான் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்துட்டு மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது பார்த்து பண்ணுங்கள், இல்லாட்டி உங்கள் மேலே கூட வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ணும் போது எப்பவுமே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீஸு தான் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். உடனே திருப்பி போட்டுறாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், அப்புறமேட்டு கூட திருப்பி போடுங்க, இல்லாட்டி உள்ளக்க இருக்கிற ஃபில்லிங் எல்லாமே லீக் ஆயிரும். இப்போ பொறுமையாக லைட்டாக மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வேகட்டும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு தீஞ்சிரும் சீக்கிரமாகவே. இப்போது ஒரு அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது வந்து நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க, மெதுவாக பண்ணுங்கள், இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போது நான் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு 2 மினிட்ஸில் அவ்வளோதான், நீங்கள் எடுத்துடலாம், வெந்துடும் ஃபுல்லாமே. இப்போது நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறமா இப்போது நீங்கள் பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பன்னீர்
ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாஸோடு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.